வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இனியும் சட்ட ஒழுங்கை முதல்வர் மு.க.ஸ்டாலின் சரி செய்வார் என எதிர்பார்க்க முடியாது. நயனார் நாகேந்திரன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குற்றங்கள் குறைவுதான் என்றும் திமுக அரசு கூறி வருகிறது. ஆனால் அரசின் மற்ற விவரங்களை விட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பிரதானப்படுத்துகின்றன. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை பொழிச்சலூரில் 13 வயது சிறுமி ஒருவர் 12 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் கொடூர சம்பவம் மனதை உலுக்குகிறது என்றும், மேலும் குற்றவாளிகளில் 7 பேர் சிறுவர்கள் என்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற போது ஏதோ இன்ப சுற்றுலா செல்வது போன்று ஹாயாக சிரித்தபடியே கையசைத்து சென்றுள்ளனர் என்பது மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது என்றார் அவர். கைது செய்யும் வேளையிலும் சிறிதும் கூட பயமோ கவலையோ இன்றி இருப்பதை பார்த்தால் அந்த இளைஞர்கள் ஏதும் போதைப் பொருட்களில் தாக்கத்தில் குற்றங்களை புரிந்துள்ளாரோ என்று சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 24இல் போக குற்றங்கள் 52 போக்சோ குற்றங்கள் 52% உயர்ந்துள்ளது. தொடர்ந்து குற்றவாளிகள் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் உலவுவது தமிழக சட்டம் ஒழுங்கின் சீரிழந்த நிலையை பிரதிபலிக்கிறது. இதேபோல் மனநிலை மேலும் தொடர்ந்தால் காவல்துறை, நீதிமன்றம் மீதான பயம் தளர்ந்து குற்றங்கள் பெருகி ஒட்டுமொத்த தமிழகமும் அழிவு பாதைக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இனியும் சட்ட ஒழுங்கை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரி செய்வார் என எதிர்பார்ப்பது சாய்ந்த மரத்தை புயலே அப்புறப்படுத்தும் என்று நம்புவது போல் ஆகும் எனவே ஆட்சி மாற்றம் ஒன்றே தமிழகத்தின் சமூக விரோதிகளுக்கு சட்ட மீதான பயத்தை ஏற்படுத்தி மீண்டும் சட்ட ஒழுங்கை நிலை நிறுத்தும் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி பரபரப்பும் விறுவிறுப்பும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.